பிதாவானவர் கேட்கிறார், எனக்காக யார் போவான், யார் போவான்? வார்த்தையானவர், அவருக்குள்ளாக இருக்கிற வார்த்தையானவர் பேசுறார், என்னை அனுப்பும், நான் போறேன், என்னை அனுப்பும், நான் போறேன். பிதாவானவர் உடனே கேட்கிறார், எப்படி போவ நீ வார்த்தை ஆயிற்று, நீ எப்படி போவ? சங்கீத நூல்களை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு ஒரு உடலை கொடுத்தார், அவர் எனக்கு உடலை தாங்க கேட்டார். இயேசு, எனக்கு ஒரு உடலை கொடுங்க, எனக்கு ஒரு உடலை கொடுங்க, ஒரு சரீரத்தை கொடுங்க, ஒரு மாமிச உடலை எனக்கு கொடுங்க, நான் போறேன். அதே 7ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ எடுக்க வேண்டாம், ஏசாயா என்ன சொல்றாரு, அவரு ஒரு கண்ணி கருத்தாங்குவான். சரி, நான் உனக்கு உடனே தரேன், நீ எப்படி போவ? கண்ணியின் வயிற்று. ஆண்டவர் ஒரு பிளான் பண்றார், ஒரு மாஸ்டர் பிளான், நம்மை மீட்பதற்காக, அந்த முழுமையான தேவன் நமக்குள்ளாக வருவதற்காக அங்க பரலோகத்திலே ஒரு திட்டம், அந்த செனட்ல ஒரு திட்டம் போடுறாங்க. யாரை அனுப்புவேன்? வார்த்தையானவர் சொல்றார், இயேசு சொல்றார், என்னை அனுப்புங்கப்பா. நீ எப்படி போவ? எனக்கு ஒரு சரீரத்தை கொடுங்க. அந்த சரீரத்தை அவர் கொடுக்கிறார், மரியாள் வழியா கொடுக்கிறார். அந்த சரீரத்தை ஆவியானவர் இறங்குறாரு, பிதாவான தேவன் இறங்குறாரு. அதுதான் அடுத்த மாசம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆரிரோன்னு பாடிட்டு இருக்கிறோம். அவர் வராரு. அந்த மனிதனாக வந்த இயேசு பிதாவின் முழு சித்தத்தையும் அவர் நிறைவேற்றினவராக, கடைசி வார்த்தையாக அவர் சொல்றாரு, எல்லாம் நிறைவேறியது, எல்லாம் நிறைவேறியது, எழுதப்பட்டது எல்லாமே. எது எல்லாம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதோ, தேவ தூதர்கள் தீர்க்கதரிசிகள் எதையெல்லாம் இயேசுவை பற்றி சொன்னார்களோ அது எல்லாம் எழுதப்பட்டது. என்னை பற்றி தான் எழுதப்பட்டது. வேத வாக்கியங்கள் என்னை பற்றி தான் எழுதியது. வேத நூல்கள் என்னை பற்றி தான் சொன்னது. வேத தீர்க்கதரிசிகள் என்னை பற்றி தான் சொன்னாங்க. அது எல்லாம் நிறைவேறிட்டுன்னு அவர் கையை தூக்குறார், வெற்றியா கையை தூக்குறாங்க. ஆணிகள் அடித்தாலும் அவருடைய கைகள் ஜெயத்தோடு தூக்கியது. எல்லாம் நிறைவேறிச்சுப்பா, நீங்க எனக்கு கொடுத்த பணியை நான் செய்து முடித்துட்டேன். 17ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்க எனக்கு என்ன வேலை கொடுத்தீங்களோ அதை நான் செய்து முடிச்சுட்டேன். கேட்டின் மகன் ஒருத்தன் தான் கெட்டு போனான், மற்றவங்க எல்லாமே மீட்பை பெற்றுக்கொண்டாங்க. எப்போ 2000 ஆண்டுக்கு முன்னாடியே நம்ம மீட்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அப்பவே அவர் சொல்லிட்டாரு. பரலோகத்தில் பெயர் எழுதிட்டேன் உங்க பேருன்ட்டு அப்பவே நம்மளை சொல்லிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம அசாதாரணமா அதை தான் சொல்றாரு. நம்ம படிச்சோம்ல எபிரேயர் 2:4 நம்ம படிச்சோம்ல, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்ட பிறகும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் அசட்டையா இருந்தா இதற்குரிய தண்டனையை நம்ம வாங்கிதான் ஆகணும் இல்லையா? அசட்டையா இருக்கிறோம். அப்போ இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, அவர் பரிபூர்ணமா இருக்கிறதுனால. டைம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் நிறைய சொல்லலாம். அன்புல நம்ம பரிபூர்ணமா இருக்கணும். அடுத்தது நம்ம எப்படி அன்புல நம்ம பரிபூர்ணமா இருக்கிறோம். நம்ம அன்பு செய்யறோம், எல்லாருமே அன்பு செய்யறோம். அந்த அன்புல கூட அவர் என்னவா இருக்கிறாரா? பரிபூர்ணமா இருக்கிறார். முழுமையா என்னை அன்பு செய்கிறவரா இருக்கிறார். அடுத்தது பார்க்கணும், விசுவாசத்திலே பரிபூர்ணம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசம் பரிபூர்ணமா இருக்கணும். அடுத்தது நம்பிக்கையில பரிபூர்ணமா இருக்கணும், பரிசுத்தத்துல பரிபூர்ணமா இருக்கணும். இது எல்லா வேத வசனங்களின் ஆதாரங்களோடு கூட நம்மோடு கூட பேசுகிறார். பொறுமையில நான் பரிபூர்ணமா இருக்கணும். ஏதோ கொஞ்சம் பரிபூர்ணமா ஆயிட்ட பிறகு, கொஞ்சம் நான் பொறுமை ஆயிட்ட பிறகு நான் என்ன செய்யக்கூடாது, நான் பொறுமையாளி, ரொம்ப பொறுமைசாலி அப்படியெல்லாம் இல்லை, சரிங்களா? அடுத்தது என்ன செய்யறாரு, உபத்திரங்களிலே நான் பொறுமையா இருக்கணும். பாருங்க, அந்த வசனத்தை மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். 2:10 எபிரேயர் 2:10 விடுங்க. இங்க எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இங்க பாருங்க, இல்லாட்டி ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். நேற்று சொன்ன அந்த வசனத்தின் பரிபூர்ணம் இது. அவர் யாருக்காக உண்டாக்குனாராம்? ஏனென்றால் தமக்காக தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியின் கடையெல்லை வரையிலும் அவருக்கு சொந்தம். சகலத்தையும் அவருக்காக தான் உண்டாக்குனாராம்.
ஒரு முறை வந்து ஒரு பாட்டிங்க, இந்த வயசானவங்க சொன்னாங்க, நாங்கள் என்ன இனிமேல் வாழ்றதுக்கு இருக்குது, என்ன எல்லாம் கட்டி கொடுத்தாச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் வந்தாச்சு, நாங்கள் இனிமேல் சுடுகாடு என்ன பண்ணுறது, எங்களை வான்னு கொண்டு நாங்கள் ரெடி ஆகிடுறோம், போகிறோம் அப்படின்றாரு. அப்போது இன்னொரு சகோதரி என்ன சொல்கிறாங்க, அவங்க ஏன் இன்னும் இழுத்துக்குன்னே இருக்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ முடியலையே, அவங்க இறந்துட்டாக்கா நல்லா இருக்கும் இல்லை அப்படின்ட்டு ஒரு சகோதரி சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, நான் வாழ்ந்தா என்ன பிரயோஜனம், நான் தான் வயசாகிடுச்சேன், நான் வயசான கட்டை ஆயிடுச்சேன், நான் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, நான் போனால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, நான் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாக அலைஞ்சுன்னு இருக்கிறேன், நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும் அடுத்து சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, இவன் செத்து போனால் கூட பரவாயில்ல அப்படின்றாங்க. நான் வாழ்ந்து சொல்கிறேன், இந்த வயசான பாட்டி இருப்பது என்னுடைய மகிமைக்காக, என்னுடைய மகிமைக்காக தான் நான் அவங்களை வச்சிருக்கிறேன். ஒரு கோமா ஸ்டேஜ்ல ஒரு ஆள் படுத்த படுக்கையா உடலெல்லாம் புண்ணா நோயா துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க இறந்துட்டா என்னன்னு நீ கேட்கலாம், ஆனால் அவர்களை என்னுடைய மகிமைக்காக இந்த பூமியில வச்சிருக்கிறேன். ஒரு பைத்தியக்காரன் சுத்திட்டு இருக்கிறான், அவனை நீங்க எதற்குன்னு நீங்க என்ன சாப்பாடு போடுறீங்களா, குளிப்பாட்டுறீங்களா, ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவனும் என்னுடைய மகிமைக்காகத்தான் இந்த பூமியில இருக்கிறான்.